Hi friends, நம்ம டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் MCQs ஆன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். அடுத்து ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ஸோ ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸுக்கு எப்படி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆர்ஓசி கண்டுபிடிக்கிறதுன்னு அப்படி நம்ம பார்த்தோம். அடுத்து இன்ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸுக்கு how to find இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், how to find ஆர்ஓசி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்ஓசி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அடுத்து காசாலிட்டி, ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூவேஷனாக ஸோ MCQ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஆஃப் இசட் ஃபார் விச் எக்ஸ் ஆஃப் இசட் அட்டைன்ஸ் எ ஃபைனைட் வேல்யூ? ஸோ என்ன இசட் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஆஃப் இசட் அட்டைன்ஸ் எ ஃபைனைட் வேல்யூ, அந்த செட் ஆஃப் வேல்யூஸுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இந்த ஆரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. இங்கே இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், ரீஜியன் ஆஃப் டைவர்ஜென்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ROC. இட் கேன் பி டினோட்டட் as ROC, region of convergence. Okay sir. So next question, the Z transform this sequence x of n is given by x of z is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus 1. So இங்க நம்ம என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இங்க x of n z power minus n இருக்காது, no problem. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த லிமிட்ஸ் minus infinity to plus infinity. So minus infinity to plus infinity இருந்துச்சுன்னா it is bilateral Z transform. In case it is summation n equal to 0 to infinity x of n z power minus n இருந்துச்சுன்னா it is unilateral. It is unilateral Z transform. இது எல்லாமே நம்ம போன வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். அடுத்து Z transform is here. So Z transform is here infinite power series, infinite power series. அடுத்து which of the following statement is not correct? கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ROC is ring or disc shaped centered at origin. ஸோ ROCங்கிறது ring or disc shape தான், centered at origin. ஸோ this is correct statement. அடுத்து third statement பார்ப்போம். For finite duration sequences, ROC is entire Z plane except Z equal to 0 or Z equal to infinity. ஸோ finite duration sequenceல வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டூ சைடட் சீக்வன்ஸ் இருக்குது. இங்கே வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எக்ஸப்ட் Z equal to 0 or Z equal to infinity. ஸோ ஜென்ரலாக கொடுத்தனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து ROC of an LTI stable system contains the unit circle. ஓகே, ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னா அதோட ROCயில் என்ன இருக்கணும், யூனிட் சர்க்கிள் இருக்கணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இது எல்லாமே மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம், ROC கேன் இன்க்ளூட் எனி போல்ஸ். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ROC cannot include போல்ஸ். ROCயில் போல்ஸ் வரக்கூடாது, ஆனால் இங்கே இன்க்ளூடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். அடுத்து, வாட் இஸ் தி ROC ஆஃப் Z transform ஆஃப் ஃபைனைட் டியூரேஷன் காசல் சீக்வன்ஸ்? ஸோ காசல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறதுனால இட் இஸ் ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸுக்கு ROC இஸ் entire Z plane except Z equal to 0. So next problem, what is the ROC of Z transform of finite duration anti-causal sequence? So anti-causal sequence or left hand side sequence அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ROC is entire Z plane except Z equal to infinity. அடுத்து, what is the ROC of Z transform of finite duration two-sided sequence? If it is two-sided sequence அப்படின்னா
ROC is entire Z plane except Z equal to 0 and Z equal to infinity. 0 and infinity தவிர்த்து மீதி எல்லாமே என்னது ROC. So next, what is the ROC of Z transform of finite duration causal sequence? Infinite duration. So infinite durationல causal sequence கேட்டிருக்காங்க. So causal sequence infinite duration causal sequence அப்படின்னு சொல்லும் பொழுது ROC is exterior of a circle with radius r. Exterior of the circle with radius r. அடுத்து, what is the ROC of Z transform of infinite duration non-causal signal? So non-causal signal ROC is interior of a circle having radius r. Interior of a circle having radius r. So this is the ROC. அடுத்து, what is the ROC of Z transform of two-sided infinite sequence? So two-sided sequences அப்படின்னா Z transform will be bounded by two poles. So ரெண்டு போல்ஸுக்கு நடுவில் இருக்கும், இல்லை ரெண்டு ரிங்குக்கு நடுவில் இருக்கும். So it is this one. Z is greater than R2, less than R1. And next, what is the ROC of this system function? HF is that if the discrete time system is bipostable. So bipostable அப்படின்னா what is the ROC of this system function? Is ROC is it will contain unit circle. So it will contain unit circle. இது எங்க சார் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா it is the property of ROC. கொடுத்துருக்காங்க பாருங்க, ROC of the LTI stable system contains the unit circle. ஸ்டேபிள் சிஸ்டமோட ROCல என்ன இருக்கும் அப்படின்னா it will contain unit circle. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ h of zங்கிறது ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன், இட் இஸ் விவோ ஸ்டேபிள் அப்படின்னா அதோட ROCல என்ன இருக்கும், இட் வில் கண்டெயின் யூனிட் சர்க்கிள். ஓகே சார். அடுத்து, ROC do not have. ஸோ ROCs will not have poles. அடுத்து, if a sinusoid is given as input to an LTI system, the output will always be a sinusoid. ஓகே சார். இதில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா we have an LTI system. We have an LTI system. So we are giving some input, we are getting some output. So inputல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா I am giving sinusoid input. ஸோ ஒரு LTI சிஸ்டமுக்கு sinusoid input கொடுத்தா my output will also be sinusoid. So my output will also be sinusoid. Okay sir. அடுத்து, so the given statement is true. Given statement is true. அடுத்து, a stable anti-causal system. A stable anti-causal system has all its poles strictly outside the unit circle. So statement கொடுத்துருக்காங்க. So stable anti-causal system அப்படின்னா எல்லா போல்ஸும் எங்கே இருக்கும், அவுட் சைட் தி யூனிட் சர்க்கிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் ஹியர். காசாலிட்டி. Causal system is stable when all the poles lie inside the circle. Inside the unit circle இருந்தா causal. Inside the unit circle is causal. எழுதிக்கலாம். Causalனா inside unit circle. Non-causal அப்படின்னா outside unit circle. ஓகே சார். இப்போ outside the unit circle is stable anti-causal system has all its poles strictly outside the unit circle. So outside the unit circle தான் கொடுத்துருக்காங்க. It is outside the unit circle. Therefore it is true. So the given statement is true. Okay sir. அடுத்த question.
A system with poles both inside and outside the circle cannot be stable. Okay, a system with poles both inside and outside the unit circle. Inside இருக்கு outside இருக்கு. So இப்படி இருந்துச்சுன்னா it cannot be stable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this statement is false. Okay, அடுத்து what is the Z transform of the following finite duration signal? What is the Z transform of the following finite duration signal? So ஒரு finite duration signal கொடுத்துருக்காங்க, இதுக்கு Z transform என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது என்ன சீக்வன்ஸ்னு பார்த்தோம்னா LHSம் இருக்குது, RHSம் இருக்குது. ஓகே சார், ஸோ x of Z equal to, ஸோ x of z equal to என்ன சார் வரும், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ n equal to 0 எதுன்னு பார்ப்போம். ஸோ this one is n equal to 0. ஸோ n equal to 0 இருக்கும் பொழுது அந்த நம்பர் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓகேவா? ஸோ 5. அப்போ this is RHS, right hand side. So இது வந்து n equal to, this is n equal to 1, this is n equal to 2, so this is n equal to 3. So n equal to 1க்கு என்ன வரும் அப்படின்னா 7 z power minus 1. So 0, அதனால அந்த டேர்ம் வராது. அடுத்து 1 z power minus 3. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம போன வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பாருங்கள். அடுத்து இங்கே வந்து n equal to minus 1க்கு 4. ஸோ 4z power 1. திஸ் இஸ் n equal to minus 2. அதுக்கு என்ன வரும் அப்படின்னா 2z ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ. ஸோ x of z. ஸோ இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் அவைலபிள் இன் டி ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Okay, so next, if x of n is equal to 0.5 minus 0.25 comma 1, then the z transform of the signal is, so z transform என்னன்னு கேட்டிருக்காங்க. வழக்கமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அதே ப்ரொசீஜர் தான். ஸோ கண்டுபிடிப்போம். ஸோ x of z is equal to, இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் n equal to 0. ஸோ I will get 0.5 minus 0.25 z power minus 1 plus z power minus 2. So this is the x of z. ஆனால் இங்கே ஆன்சர் பாருங்கள், இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சரி சரி, எப்படி சார் ரீஅரேஞ்ச் பண்ணுறது? ஸோ 0.5 minus 0.25 divided by z plus 1 divided by ஸ்கொயர். ஓகே சார், இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இசட் ஸ்கொயர் வரும். ஸோ ஐ கெட் 0.5 இசட் ஸ்கொயர் மைனஸ் 0.25 இசட் ப்ளஸ் 1. ரைட் சார், இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இட் இஸ் அவைலபிள் இன் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து ROC of the signal x of n is equal to a power n for n equal to minus 5 to plus 5. So n ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. n varies from minus 5 to plus 5. So n ஓட வேல்யூ minus 5 to plus 5 வர்றதுனால it is two-sided. minus 5 to plus 5. ஸோ நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் எனக்கு தெரியும், எத்தனை சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ minus 5லேருந்து plus 5 வரைக்கும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபைனைட். ஓகேவா? ஸோ two-sided finite duration sequence. It is two-sided finite duration sequence. ஸோ two-sided finite duration sequenceக்கு ROC என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ROC is entire z plane except z equal to 0 and z equal to infinity. So this is the answer. அடுத்து, what is the z transform of a unit impulse function? So unit impulse function க்கு z transform கேட்டிருக்காங்க. So unit impulse function is x of n is equal to del of n. So இதுக்கு x of z கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we will be getting 1 as the answer. So z transform is 1. அடுத்து,
What is the Z transform of a unit step function? So unit step function is x of n is equal to u of n. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இதுக்கு Z transform is Z divided by Z minus 1 or 1 divided by 1 minus Z power minus 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இது ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 பவர் n u ஆஃப் n. ஸோ இதுக்கு நம்ம ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோம். a பவர் n u ஆஃப் n இருந்துச்சுன்னா என்ன வரும்? 1 divided by 1 minus a z inverse. Here a is equal to 1. அப்போ என்ன வரும்னா 1 divided by 1 minus z inverse. So this is the answer. So x of n illa it is x of z. Okay. So the answer is C. 1 divided by 1 minus z inverse. Okay sir, next question. What is the ROC of the Z transform of the signal? X of n is equal to a power n u of n plus b power n u of minus n minus 1. Okay sir, இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? How to solve this? பார்ப்போம். a power n u of n. ஸோ இதுக்கு Z transform என்ன வரும் அப்படின்னா Z is greater than a. சரிங்களா? அடுத்து b power n u of minus n minus 1. ஸோ இதுக்கு Z transform என்ன வரும்னா Z is less than b. ஓகே ஓகே சார். ஸோ இது ரெண்டும் எங்கே இருக்குது? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா Z greater than a. ஸோ greater than a, Z less than b, less than b. இதுதான் சார். ஸோ இந்த ROC எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணால் we will be getting A as the option. Z lies between A and B. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து ஸோ சம் காமன் Z transforms and its ROC. ஸோ மேக்ஸிமம் இந்த Z transforms வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதிகமாக இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் impulse function, அதுக்கு Z transform is 1, ROC is all Z. அடுத்து step function, unit step function, Z transform is 1 divided by 1 minus Z inverse. அப்படி இல்லைனா Z by Z minus 1 எழுதலாம். ஸோ ROC is Z greater than 1. ஸோ இது வந்து causal. ஓகேவா? அடுத்து u of minus n minus 1 is anti-causal. non-causal. ஸோ ரெண்டுத்துக்குமே Z transform வந்து சேம் தான். ஆனால் ROC மட்டும்தான் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அடுத்து del of n minus m. ஸோ del of n minus m. ஓகே, Z transform is Z power minus m. ஸோ ஆல் Z except 0. except 0 தவிர்த்து மீதி எல்லாமே என்னது? ROC தான். இது பார்த்தோம் அப்படின்னா it is delayed by m samples. இங்கே delayed by m samples இருந்தால் இங்கே என்ன வரணும்? delayed by m samples. அவ்வளோதான் சார். அடுத்து a power n u of n. ஸோ a power n u of n-க்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 1 divided by 1 minus a Z inverse. அப்படி இல்லைன்னா Z by Z minus n எழுதலாம். இது வந்து causal. ஸோ திஸ் இஸ் causal. அதனால் ROC is Z greater than a. அடுத்து மைனஸ் a power n u of minus n minus 1. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஸோ 1 divided by 1 minus a Z inverse Z by Z minus a. இதை பாருங்க, இது எல்லாமே சேம் தான். ஸோ இது காசல், இது ஆன்டி காசல், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ROC மட்டும்தான் மாறும். காசல் நான் காசலுக்கு அண்ட் ROC மட்டும்தான் நமக்கு மாறும். ஓகேவா? ஸோ நான் காசல்.
அடுத்து n a power n u of n. ஸோ n a power n u of nக்கு என்ன வரும் அப்படின்னா a z inverse divided by 1 minus a z inverse whole square. இது வந்து z inverse term. இதே வந்து in terms of positive zல என்ன வரும் அப்படின்னா a z divided by z minus a whole square. ஸோ இங்கேயும் வந்து இதுவும் என்னது நமக்கு காசல் சிக்னல் தான். எப்படி சார் காசல் சிக்னல் சொல்றீங்க? u of n. ஸோ இதுவும் காசல் சிக்னல். ஸோ z is greater than a. ஓகேவா? அடுத்து மைனஸ் n a பவர் n u of minus n minus 1. ஸோ திஸ் இஸ் நான் காசல் சிக்னல். ஸோ இங்கேயும் பாருங்க அதே z டிரான்ஸ்ஃபார்ம் தான் வரும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து காசல் நான் காசல் தான். ஸோ திஸ் இஸ் நான் காசல். ஸோ மை ROC is z less than a. Interior of the circle with radius a. ஓகே சார். இதை பேஸ் பண்ணி நிறைய MCQs நம்ம பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில். அடுத்து இது பேஸ் பண்ணி உள்ளதை நம்ம பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தி ROC ஆஃப் தி சிக்னல் x of n equal to del of n minus k where k is greater than 0. ஸோ இதுக்கு வந்து ROC என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன டைப் ஆஃப் சிக்னல், காசலா நான் காசலா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்க x of n equal to del of n minus k. ரைட்டா? ஓகே சார், இதுக்கு என்ன சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ கேவை பாருங்க, k is greater than 0. greater than 0னா 1 2 3 4 5 இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ டெல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெல் ஆஃப் n பார்ப்போம். ஸோ டெல் ஆஃப் என்னங்கிறது என்ன அப்படின்னா n equal to 0ல் ஐ ஹாவ் ஏ சிக்னல் வித் மேக்னிடியூட் 1. மீதி இடத்துலலாம் சிக்னலே இருக்காது. மிச்ச இடத்துலலாம் இட் இஸ் 0. என்ன கேட்டிருக்காங்க? டெல் ஆஃப் ஃபார் இப்போ வந்து நமக்கு வந்து டெல் ஆஃப் n minus 1 கண்டுபிடிப்போம். ஸோ n minus 1னா ஒரு சாம்பிள் என்ன ஆயிருக்கணும்? ஷிஃப்ட் ஆயிருக்கணும். ஸோ n equal to 0, here it is n equal to 1. ஸோ இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா it is shifted one time, one sample. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து n equal to 1. இப்போ n equal to 2னா 2 samples, n equal to 3னா 3 samples. அப்படி பார்க்கும்போது this is going to be a right hand side sequence. இது அந்த கேக்கு வந்து k greater than 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி எ ரைட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு சீக்வன்ஸுக்கு ROC என்னவா இருக்கும் அப்படின்னா என்டையர் z plane except z equal to 0 is the ROC. ஓகே சார். அடுத்து what is the ROC of x of n equal to minus a power n u of minus n minus 1. ஓகே சார். சார் இதுக்கு என்ன சார் ஆன்சர்? வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் ஒன் இஸ் நான் காசல் or anti-causal sequence. So non-causal or anti-causal sequence okay, z less than a is the answer. So z is less than a. அடுத்து what is the z transform of the signal x of n equal to z transform of the signal x of n equal to 0.5 whole power n u of n. ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a பவர் n u ஆஃப் n. ஓகேங்களா? ஸோ a பவர் n u ஆஃப் n இருக்குது அப்படின்னா இதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது? z ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் 1 divided by 1 minus a z inverse. ஓகே சார். இப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன வேணும்? x of n equal to 0.5 whole power n u of n. ஸோ இதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா 0.5 இருக்குது. ஸோ 1 divided by 1 minus 0.5 z inverse. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டு தான் இருக்குது. 1 minus 0.5 1 minus 0.5 z inverse. இப்போ ROCயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ROCயை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து ROC நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ROC என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா u of n. ஸோ u of n is causal. ஸோ காசலுக்கு
ROC is Z greater than A. So Z is greater than 0.5 வரணும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா here is this option Z is greater than 5. ஸோ இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் A is the answer. ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதிடலாம். 0.5 whole power n. So a power n u of n இந்த ஃபார்முலா. ஸோ 1 divided by 1 minus 0.5 z inverse. ஸோ இது ரெண்டு தான் இருக்குது. அப்போ வந்து ROC தான் வேரி ஆகுது. ஸோ காசல் சிக்னல்ஸ். ஸோ காசல் சிக்னலுக்கு வந்து Z greater than A. ஸோ greater than 0.5 அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் எழுதிடலாம். சால்வ் பண்ணணும்னா அவசியமே கிடையாது. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி சிக்னல் x of n equal to 1/3 whole power n u of minus n minus 1. ஓகேவா? ஸோ இங்கே ஏக்கு பதில் 1/3 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் x of z is equal to 1 divided by 1 minus 1/3 z inverse. So this is going to be my answer. இதில் பாருங்க, இங்கே வந்து u of minus n minus 1 வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சரில் என்ன வரும், இங்கே மைனஸ் வந்துடும். ஓகே, இந்த ஆன்சர் வச்சு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா we have B and D. ஸோ இது ரெண்டுத்துல என்ன வேரி ஆகுதுன்னா ROC தான் வேரி ஆகுது. ஸோ u of minus n minus 1. ஸோ u of minus n minus 1 is என்ன சிக்னல் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நான் காசல், அதாவது ஆன்டி காசல். ஸோ ஆன்டி காசல் சிக்னலுக்கு Z இஸ் less than A. ஸோ இங்கே ஏங்கிறது 0, ஏங்கிறது 1/3. ஸோ Z less than 1/3. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆன்சர். ஓகே, B இஸ் தி ஆன்சர். அடுத்து, if the impulse response of a discrete time system is h of n equal to minus 5 whole power n u of minus n minus 1 இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தி சிஸ்டம் ஃபங்க்ஷன் h of z is equal to, ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா இட் இஸ் நதிங் பட் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஓகே சார், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ a power n u of minus n minus 1. ஸோ அதாவது a power n ஃபார்மேட்டில் தான் இருக்குது இல்லையா? ஸோ a power n ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா இங்கே எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் Z இருக்குது. ஸோ Z டிவைடட் பை Z minus 5. அடுத்து இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் வந்துடும் u of minus n minus 1 வரும்போது. ஓகே சார், ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் B இருக்குது, D இருக்குது. ஸோ அடுத்து இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரி ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ROC வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ROCயை வச்சு நம்ம வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளானு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து u of minus n minus 1. ஸோ திஸ் இஸ் ஆன்டிகாசல் சிக்னல். திஸ் இஸ் ஆன்டிகாசல். ஸோ ஆன்டிகாசலுக்கு ROC is Z less than A. ஸோ இங்கே A என்னது 5, Z is less than 5. ஸோ ROC டயக்ராம் வரைஞ்சிருங்க, ஈஸியாக வந்துடும் ஆன்சர். இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு. ஓகே, so this is my unit circle with radius 1. அடுத்து வந்து 5 வரணும். so radius of the circle with 5. radius of the circle is 5. ஸோ இப்போ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் Z is less than 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ less than 5ன்னு வரும்போது இது ஃபுல்லாக நமக்கு என்னது ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ பாருங்க, இந்த ROC. ஸோ இப்போ இதான் என்னது ROC. ஸோ இந்த ROCயில் இட் கண்டெய்ன்ஸ் யூனிட் சர்க்கிள்.
So ROC contains unit circle. சரிங்களா? ஸோ ஆர்ஓசியில் யூனிட் சர்க்கிள் இருக்கிறதுனால ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ ஸ்டேபிள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ ஸ்டேபிள் சிஸ்டம். அவ்வளோதான் சார். அடுத்து ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர். Okay. So next, what is the Z transform of the signal? கொடுத்துருக்காங்க. So Z transform of the signal, okay, easy தான். Two sided sequence கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சரை வந்து வித் ஆர்ஓசியோட கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசி கொடுக்கல அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு ஈஸி தான். ஸோ இப்போ ஆர்ஓசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஓசி கொடுத்துருக்கிறதுனால நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் அதுவும் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ஓசியை வரைஞ்சிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே சார். ஸோ இது பாருங்கள், எக்ஸ்எஃப்என் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்எஃப்என் இஸ் ஈக்குவல் டு 1/2 whole power n u of n plus 1/3 whole power n u of minus n minus 1. ஓகே சார். இப்போ இதுக்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா x of z is equal to a power n u of n இல்லையா? ஸோ Z transform is 1 divided by 1 minus 1/2 Z inverse. இங்கே ப்ளஸ் u of minus n minus 1 இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்கா? ஸோ ஆன்சர் வில் பி இன் மைனஸ். ஸோ மைனஸ் 1 divided by 1 minus 1/3 Z inverse. ஸோ இது வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆனால் எனக்கு வித் ஆர்ஓசியோட வேணும். ஆர்ஓசி நான் செக் பண்ணி ஆகணும். ஸோ ஆர்ஓசி எப்படி சார் செக் பண்ணுறது? ஹவு டு ஃபைண்ட் தி ஆர்ஓசி அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த சிக்னலுக்கு ஆர்ஓசி இஸ் ROC is Z less than 1/2. இங்கே என்ன சார் வரும்? ROC சாரி less than 1/2 இல்லை, ROC is greater than 1/2. sorry ROC is greater than 1/2. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா Z is less than 1/3. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஆர்ஓசியாக எழுதுவோம். ஸோ ஆர்ஓசியாக எழுதுனா என்ன வரும் அப்படின்னா Z greater than 1/2 greater than 1/2 less than 1/3 greater than 1/2 less than 1/3. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்க. Z 1/3 இதே ஆப்ஷன் இருக்கு, அதை பாருங்க. பியில் இருக்கு பாருங்க. 1 minus 1/2 Z inverse minus 1/1 minus 3 Z inverse. ROC பாருங்க. Z greater than 1/2 less than 1/3 இருக்கு. ஆனாலும் நம்ம செக் பண்ணணும். இது வந்து ஓகே, this is okay, பட் இது ROC தானா, இது கரெக்டான ஆர்ஓசி தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன் சார் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சம் தான் கொஞ்சம் ட்விஸ்டான சம். சரியா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா காலி. டைரெக்டாக பார்த்தோம்னா ஆர்ஓசி இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் இதுக்கு ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஆர்ஓசி கிடையாது, ஆர்ஓசியும் கிடையாது, எக்ஸ் ஆஃப் இசட்டுமே கிடையாது. ஓகேவா? ஏன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ ஆர்ஓசி 2 sided சீக்வன்சஸ் 2 or 3 சீக்வன்சஸ் சிக்னல்ஸ் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஆர்ஓசி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆர்ஓசி இஸ் தி ரீஜியன் ஆஃப் ஓவர்லேப், ரீஜியன் ஆஃப் intersect
or overlap of individual ROC. இண்டிவிஜுவல் ஆர்ஓசியோட இன்டர்செக்ஷன் ரீஜியன் அல்ல ஓவர்லாப் ரீஜியன் தான் நமக்கு ஆர்ஓசியாக இருக்கும். ஸோ இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா டயக்ராமாக வரைங்க. அப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் இசட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே சார், படத்தை வரைஞ்சிருவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்பர்ஸாக வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். 1/2னா 0.5, 1/3னா 0.3. ஓகேவா? ஸோ 1/3 ரேடியஸில் ஒரு சர்க்கிள், திஸ் இஸ் 0.3. அடுத்து 1/5 ரேடியஸில் ஒரு சர்க்கிள், அதாவது சரி 1/2 ரேடியஸ், அதாவது 0.5. ஓகே ரைட்டா? ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஆர்ஓசியை நம்ம மேப் பண்ணுவோம், ரைட்டா? ஆர்ஓசியை மேப் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட் ஆர்ஓசி என்ன சொல்லலாம், இசட் இஸ் கிரேட்டர் தென் 1/2. ஸோ கிரேட்டர் தென் 1/2, 1/2னா 0.5. ஸோ கிரேட்டர் தென் 1/2. ஓகேவா? ஓகே சார். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆர்ஓசி. அடுத்து செகண்டுக்கு இசட் லெஸ் தென் 0.3. 0.3யை விட கம்மியான ரீஜியன். ஸோ 0.3யை விட கம்மியான ரீஜியன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0.3யை விட கம்மியான ரீஜியன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 0.3. ஸோ 0.3யை விட கம்மியான ரீஜியன் this one. பாருங்க, ரெண்டு ஆர்ஓசியும் இன்டர்லேப் ஓவர்லேப் ஆகுதா, இன்டர்செக்ட் ஆகுதா? அப்படி ஆனாதான் அந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆஃப் இசட் இருக்கும், ரைட்டா? ஆனால் இந்த ரெண்டு ஆர்ஓசியும் இன்டர்செக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்ஓசி, திஸ் இஸ் ஆர்ஓசி 1. ஸோ இது வந்து ROC 2. ரெண்டும் ஓவர்லப் ஆகலை, இன்டர்செக்ட் ஆகலை. தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் இசட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதான் சார் ஆன்சர். தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் இசட் இன்டர்செக்ட் ஆனால் ஒரு ரீஜன் வரல, அதான் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்போ தான் நமக்கு எக்ஸ் ஆஃப் இசட்டே வரும். ஓகேவா? ஸோ இங்கே ஓவர்லப்பே ஆகலை. ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பார்த்ததுமே ஏமாந்துடாதீங்க, ஆர்ஓசியை ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஓகேவா? ஆர்ஓசியை ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரி சார், எப்படி சார் செக் பண்ணுறது? எப்படி ஈஸியாக செக் பண்ணுறது? இது மாதிரி வரைஞ்சி தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை சார், வரையாமலும் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா அதுக்கு என்னென்னா பி மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஏ. ஸோ பி மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஏ. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? இன்டர்செக்ஷன், அதாவது ஓவர்லேப் ஆகும். அப்போ ஆர்ஓசி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் பி இஸ் 0.3, ஏ இஸ் 0.2. ஓகேவா? சாரி, ஏ இஸ் 0.2 இல்லை 0.5 சொல்லிட்டேன். ஸோ 0.5. இந்த கண்டி இப்படியா இருக்கு? இல்லை, இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலை, நாட் சாட்டிஸ்ஃபை. இது நாட் சாட்டிஸ்ஃபைடுங்கிறதுனால எக்ஸ் ஆஃப் இசட் டு நாட் எக்ஸிஸ்ட். இது வந்து ஷார்ட்கட்.
ஒன்று இந்த மாதிரி ஆர்ஓசி வரைஞ்சி நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இல்லை சார் அப்படின்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ பி மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஏ இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆஃப் இசட் எக்ஸிஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஆர்ஓசி டூ நாட் எக்ஸிஸ்ட். ஸோ 2 மெத்தட் இருக்குது. இந்த கண்டிஷன் வச்சு பாருங்க, இல்லைன்னா ஆர்ஓசியை வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வாட் இஸ் தி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி சிக்னல் 1/3 ஹோல் பவர் u of n minus 1/2 ஹோல் பவர் n u of minus n minus 1. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ஆஃப் இசட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி கண்டிஷன்? இப்போ தானே நம்ம பார்த்தோம். கண்டிஷன் இஸ் b must be greater than a. இங்கே b என்னது 1/2, ஸோ 0.5 greater than a என்னது 1/3, 1/3 is 0.3. so condition satisfied. So condition satisfied. Therefore x of z exist. So x of z இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். 1/3 ஹோல் பவர் n u ஆஃப் என்ன, அப்போ என்ன வரும்னா +1 - 1/3. ஸோ ப்ளஸ்னா ஏ இருக்குது, சி இருக்குது. அடுத்து இங்கே மைனஸ் வந்திருக்கா. ஸோ மைனஸ்னால் நமக்கு ஆன்சரில் என்ன வரணும், ப்ளஸ்ன்னு வரணும். ஸோ +1/2 ஹோல் பவர் 1 - 1/2 இசட் இன்வெர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ ஆன்சர் ஏவும் இருக்குது, சியும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்ஓசியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆர்ஓசியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆர்ஓசி என்னது 1/3 u of n. ஸோ பவர் n u of minus n minus 1. ஸோ ஆர்ஓசி வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1/3 ஹோல் பவர் n u of n is going to be a causal signal. So Z is greater than 1/3 னா 0.3. ஸோ இங்கே வந்து Z is less than 0.5. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் ஆர்ஓசியில். ஸோ ஏவையும் சியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். இசட் இஸ் கிரேட்டர் தென் 0.3 வரணும், அதாவது 1/3 வரணும். ஸோ இசட் இஸ் கிரேட்டர் தென் 1/3 இதில் இருக்குது. அதே மாதிரி இசட் இஸ் லெஸ் தென் 1/2. ஸோ இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி கிடையாது. ஸோ மை ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகே, அடுத்து which of the following series as an ROC as mentioned below. ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆர்ஓசி உள்ள சிக்னல் எது அப்படின்னு பார்த்தணும். இங்கே வந்து ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஆல்ஃபா. ரேடியஸ் இஸ் ஆல்ஃபா. அப்போ என்னோடய சிக்னல் எங்கே ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரேடியஸ் ஆல்ஃபானா ஸோ ஆல்ஃபா பவர் n. ரைட்டா? அடுத்து வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வச்சு தான் வந்து நம்ம அடுத்து போக முடியும். இங்கே ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள். எக்ஸ்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள் எதுக்கு வரும்னா காசல் சிக்னலுக்கு தான் வரும். அப்போ காசல் சிக்னல்னா u of n. ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்து இந்த பாருங்க, which of the following series has an ROC as mentioned below. ஸோ சர்க்கிள் இருக்கு, அதுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் இஸ் ஏ. ஸோ ஆல்ஃபா பவர் a power n. ஸோ ஆர்ஓசி பாருங்கள், இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள் இருக்குது. ஸோ இன்டீரியர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா அது என்னென்னா ஆன்டிகாசல் சிக்னல் வரும். ஸோ ஆன்டிகாசல் சிக்னல்னா a of -n - 1. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா u of -n - 1 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இட் ஹஸ் மைனஸ். ஓகே, ஸோ மைனஸ். ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே சார்.
ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட் இஸ் தி சிக்னல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே சார். ஸோ அடுத்து மீதி உள்ள போர்ஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.